ஸ்டேஜ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி மாறி மாறி வன்மத்தை கக்கிக்கிட்ட ஒரு 3 ஆக்ட்ரஸ் பத்தி அந்த பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட்ரஸ் தபு அவங்களும் கஜோல் அவங்களும் 90s பாலிவுட் அவார்ட் ஃபங்க்ஷன்ல 1994 ரிலீஸ் ஆன விஜயபதி அப்படின்ற படத்துக்கு பெஸ்ட் ஃபீமேல் டெபியூ அப்படின்ற அவார்டை வந்து தபு அவங்க வந்து வின் பண்ணிருப்பாங்க. அந்த அவார்டை கொடுக்க வந்தது கஜோல் அவங்க. அதை வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லும் போதே வந்து வன்ம மூஞ்சிலே தெரியும். அப்படியே பயங்கரமா ஜெல்லஸ் ஆகி இவளுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கணுமா இவளுக்கெல்லாம் அவார்டா அப்படின்ற நினைச்சிட்டு அந்த அவார்டை எடுத்து போய் கொடுத்துட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த இடத்துல வன்மத்தை கக்கி அங்கிருந்து இறங்கி வந்திருப்பாங்க. எதுவுமே சொல்லாம அதெல்லாம் ரொம்ப டூ மச். உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க வாங்குங்க. அண்ட் நம்பர் 2 ஆக்ட்ரஸ் அனுஷ்கா சர்மாவும் அசின் அவங்களும் 2009 பிலிம்பேர் அவார்ட்ல ரஜினி படத்துக்காக பெஸ்ட் ஃபீமேல் டெபியூ அப்படின்ற அவார்டை வந்து வின் பண்ணிருப்பாங்க. இது அனுஷ்கா சர்மா வந்து அவங்க அவார்டு வாங்குறத கீழே வந்து பார்த்துட்டு கை தட்டிட்டே வந்து மனசுக்குள்ள அவ்வளவு வன்மத்தை வச்சிட்டு அழுதாங்களாம். ஏன்னா அதே வருஷத்துல இவங்களும் வந்து டெபியூ ஆனாங்க. ரப்னே பனா டி ஜோடி அப்படின்ற படத்துல சொல்ல போனா அதுல அவங்களும் வந்து நல்லா தான் வந்து நடிச்சிருந்தாங்க. இத வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து அசின் அவங்க வந்து தமிழ் தெலுங்கு அந்த மாதிரி நிறைய படத்துல வந்து நடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஹிந்திக்கு வந்துட்டு இந்த படம் கஜினி படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவார்டு வாங்கினாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் நடிச்சதே ஃபர்ஸ்ட் படம் இந்த படம் தான். எனக்கு தான் அந்த அவார்ட் வந்து கொடுத்துறணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இடத்துல வந்து வன்மத்தை கக்கி இருப்பாங்க ஒரு இன்டர்வியூல. எல்லாம் வீட்ல கும்பரையா கூட இவ்வளவு அழுக மாட்டாங்க. ஆனா நீ இந்த அழுக அழுகிறியா? நம்பர் 3 எக்ஸ் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் மீனா அவர்களும் மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட பூஜைல வந்து கலந்துக்கிட்டாங்க. நயன்தாரா அதுவுமே லேட்டா தான் வந்து கலந்துக்கிட்டாங்களாம். அப்படி வந்தவங்க ஃபர்ஸ்ட் வந்து குஷ்புவை பார்த்து கட்டி பிடிச்சி ஏதோ பேசியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல சீனியர் ஆக்ட்ரஸ் ஆன மீனா அவர்களை வந்து அவங்க கண்டுக்க கூட இல்ல, இக்னோர் பண்ணி அவாய்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ நான் தான் பெரிய நடிகை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த இடத்துல வந்து நின்றுப்பாங்க. சொல்ல போனா மீனா அவங்களோட பிரைம் டைம்ல அவங்க தான் டாப் ஹீரோயின். இந்த ஆட்டிடியூட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலம்.